பெட்ல எடுத்துட்டு வா. சரிக்கா. ரோகிணி பெட்ஷீட்டையும் தலகாணியும் எடுத்துட்டு வா. சரிப்பா. ஐயோ சத்தமா பாடக்கூடாதுன்னு சொன்னால. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஞ்சி ராஜா. யாரம்மா அது யாரம்மா? வாடா கொண்டு வா. இங்க போடு. பாத்து. வாங்கப்பா. பாத்து வாங்கப்பா. பாத்து. என்னம்மா இது? நம்ம நிலைமை வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம 2 பேருமே வாசலுக்கு வந்துட்டோம். போற போக்க பார்த்தா அப்படியே தெருவுக்கு போயிரும் போல் இருக்கு. டேய் வாய பெனாயில் ஊத்தி கழுவிடா. அம்மா எதுக்கு என் மேல கோவப்படுற? நாம இருக்கிற நிலைமையை தானே சொல்றேன். என்னடா இருக்கிற நிலைமை? இந்த நிலைமெல்லாம் இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ள தோலை கீழே மாற போகுதுடா. நம்மள வெளிய அனுப்பிட்டு உள்ள குடும்பத்தோட ஜாலியா கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. என்ன தூங்குறதுக்கு முன்னாடியே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? இது கனவு இல்லடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற நிஜம். இத நிஜமாக்க போறது யாரு தெரியுமா? யாரு? பாரு. மாடே நீ போய் தூங்குடா. ஞானத்திலையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா தூங்குறோம். சரிப்பா. போ போ போ. டேய் நில்லுடா, நில்லு. எங்கடா போற உள்ள? வெளிய போடா. என்ன பிரச்சனை? நில்லுடா. ஐயோ கார்த்தி, அம்மா சொல்றாங்கல்ல. வீட்டுக்குள்ள போகாத, எந்த பிரச்சனையும் பண்ணாத. ப்ளீஸ் சொன்னா கேளு. கார்த்தி சொன்னா கேளு கார்த்தி. கார்த்தி அவங்க எவ்வளவு சொல்றாங்கல, சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன். பேசாம போயிடு கார்த்தி. கார்த்தி எந்த பிரச்சனையும் பண்ணாம தயவு செஞ்சு போயிடுறா. நீங்க பேசாம இருங்க. எதுவா இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அம்மா சொல்றது கேளு கார்த்தி. சொன்னா கார்த்தி என்ன விடுங்க. என்னப்பா என்னாச்சு? எல்லாரும் ஏதோ பேய பாக்குற மாதிரி அதிர்ச்சியா பாக்குறீங்க. உங்க கார்த்திப்பா, உங்க பையன் கார்த்தி. கார்த்தி நீ எங்களுக்கு யாருன்னு தெரியாம இல்ல, உன்னை எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நீ இப்பெல்லாம் யாரோட பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி கேடுகட்டத்தனமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு திரியறேன்னு எனக்கு தெரியல. அப்பா நான் யார் பேச்சையும் கேட்கவும் இல்ல, இங்க நான் பிரச்சனை பண்ணவும் வரல. நீ ஒவ்வொரு தடவையும் இங்க வர்றப்பெல்லாம் பிரச்சனை பண்ண வரலைன்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிற. ஆனா கடைசியில பெருசா பிரச்சனை பண்ணிட்டு போயிடுற. உன்னால இந்த வீட்டோட நிம்மதியும் சந்தோஷமும் கெட்டு குட்டிச்சவரா போச்சு. ஏன்பா உங்க எல்லாராலையும் ஏன் நிம்மதி சந்தோஷம் கெட்டு போச்சே? அத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, அக்கறையும் இல்ல, அப்படிதானே? டேய் அதுக்கு காரணம் நாங்க இல்லடா, நீதான்டா. பாட்டி நான் என்ன பாட்டி பண்ண? நான் என்ன பண்ண? இப்ப எதுக்குடா அந்த பேச்செல்லாம்? உன்னதான் பிரபு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல, நீ எதுக்கு இங்க வந்த? தயவு செஞ்சு வெளியே போயிடு. போ கார்த்தி. மாமா அவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான்னு அவன் முதல்ல சொல்லட்டும் மாமா. ஆதிர இந்த நேரத்துல இவன் பேக் தூக்கிட்டு வந்து நிக்கிறானே, இது உனக்கு தெரியல? இப்ப பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கான். பாட்டி இங்க பாருங்க, நான் இங்க பிரச்சனை எல்லாம் பண்ண வரல, நியாயம் கேட்க தான் வந்திருக்கேன். அது உங்களுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல, நினைச்சுக்கோங்க. பாத்தியா பாத்தியா, நான் சொன்னேன்ல. இப்ப உனக்கு என்னடா வேணும் கார்த்தி? ஏன் பாட்டி டோ நிக்கிறாங்களே, இவங்களோட புருஷன் பிரபு, அவன் மட்டும் தான் உங்களுக்கு பேரனா? நானும் உங்க பேரன் தானே. எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குல்ல? உரிமை எல்லாம் இருக்கு, ஆனா தகுதி இல்லடா. தகுதி இல்லையா? என்ன தகுதி இல்ல? இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். என்ன யார் என்ன பண்றீங்கன்னு பாத்துறேன். டேய் கார்த்தி, நான் தான் சொல்றேனே, என் பேச்ச நீ கேட்க மாட்டியா? இங்கதான் தங்குவேன்னு பிரச்சனை பண்ணாத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இப்ப இங்க இருக்கிற நிலைமையில நீ பேசுறதையெல்லாம் பிரபு காதுல விழுந்துச்சுன்னா உன்னை அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. போயிடு இங்க இருந்து. அப்பா போயிடுனா எங்கப்பா போவாங்க? போறவங்க வரவங்க எல்லாருக்குமே இந்த வீட்டுல இடம் இருக்கு, ஆனா எனக்கு மட்டும் இல்லையா? இது எந்த ஒரு நியாயம்? சின்ன உனக்கு என்னதான் ஆச்சு?
ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி பேசுற ஆளே இல்லையேன்னு. இப்படி எல்லாரோட மனசும் கஷ்டப்படுற அளவுக்கு பேசுறதுக்கு நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? யார்கிட்ட கத்துக்கிட்ட? ரோஹிணி, நீ பேசாம இரு. உனக்கு உன் அண்ணி அவங்க குடும்பமும் முக்கியம்னா உன்னோட வச்சுக்கோ, என்கிட்ட எல்லாம் காட்டாத. பாட்டி, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, என்ன சொல்லுவீங்க? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டச்சுன்னு சொல்லுவீங்கல்ல, எனக்கு அப்ப புரியல. இப்பதான் புரியுது. என்ன சொன்ன? பிரபு, யாரோட மரியாதை இல்லாம ஒண்ட வந்து பிடாரின்னு சொல்ற? யாரு ஒண்ட வந்திருக்காங்களோ அவங்கள தான் சொல்றேன். டேய், நீ தான்டா ஒண்ண வந்திருக்க, வெளிய போடா. வேணாங்க. ஆதுர, என்ன தடுக்காத. என்னப்பா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? இப்ப அவனை வெளியில போக சொல்றீங்களா இல்ல நான் அடிச்சு கொல்லட்டுமா? கொன்னுடுவியா? வந்து கொல்லுவா. நானும் எல்லாத்துக்கும் துணிச்சுதான் வந்திருக்கேன். வா கொல்லு. ஏன் கார்த்தி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஓ, நானா பிரச்சனை பண்றேன்? உங்க குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்தா அது பிரச்சனை கிடையாது. நான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னா அது பிரச்சனையா? நல்லா இருக்கே உங்க நியாயம். டேய், நியாய அநியாயத்தை பத்தி நீ எங்களுக்கு சொல்லி தராத. இது அநியாயமா இருந்தாலும் இருக்கட்டும், அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. நீ முதல்ல வெளியில போ, உனக்கு இடம் இல்ல, போ. ஏய், அத சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. டேய், அவனுக்கு சொல்ல உரிமை இல்லைன்னா வேற யாருக்குடா உரிமை இருக்கு? பிரபு தான் இந்த வீட்டோட தலைவன். அவன் தான் இந்த வீட்டோட குடும்ப செலவை எல்லாம் பாத்துக்கிறான், நல்லது கெட்டதையெல்லாம் செய்யறான். நாங்க எல்லாரும் அவனுக்கு கட்டுப்பட்டவங்க. அவன் என்ன சொல்றானோ அதுதான் எங்களோட வார்த்தையும், அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் எங்களுடைய முடிவும். போதுமா? புரியுதா உனக்கு? கிளம்பு கிளம்பு, வெளியில போ. இல்ல, இரு ஒரு நிமிஷம், அவசரப்படாத. கார்த்தி மாப்பிள்ள சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அடடடடடடா, உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. உங்க பொண்ணுதான் நடிப்புல சகலகலாவல்லின்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடானா உங்க பொண்ணையே நடிப்புல தூக்கி சாப்பிட்டுருவீங்க போல இருக்கே. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பொண்ணா தானே எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நைஸா நீங்களும் உங்க பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு இங்கே டேரா போட்டுருவீங்க போல இருக்கு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? யாரை பார்த்து என்னடா சொன்ன? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்த நீ மெக்கானிக் ஷாப் போக முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னைய வெளிய அனுப்புறேன்? பிரபு, இங்க பாரு, உன் மாமனாருக்காகவும் மச்சரிச்சுக்காகவும் என்ன வெளியே தள்ளிட்டல. உன்னை விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். காலம் பூரா உன்னை கதறி அழ வைக்கல. கார்த்தி, சும்மா கார்த்தி